நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தவறு செய்யும் மனிதர்கள், அதாவது தவறு செஞ்ச மனுஷங்க ஏன் அவங்களுடைய தவறை நினைத்து வருந்துறது கிடையாது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான முதல் காரணமே, தவறு செய்யும் மனிதர்கள் தாங்கள் தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத அவங்க உணர்றதே இல்லை. நம்ம தான் தவறே செய்யலையே, அப்புறம் எதுக்கு நம்ம வருந்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்கள சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினாலும் அதை அவங்க மனசு ஏற்றுக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சரியானவங்க, அவங்க எந்த தவறும் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறது தான் தவறு செஞ்சவங்களுடைய மனநிலையாக இருக்குது. தவறு செய்யும் மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமான விஷயமே என்னென்னா, அதை அவங்க உணர்றதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள மிகவும் உத்தமர்களாக அவங்க நினச்சிப்பாங்க. உலகிலேயே அவங்க தான் ரொம்பவும் நல்லவங்க அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிப்பாங்க. நாம் எந்த தவறும் செய்யலை, நாம் ரொம்பவும் நல்லவங்க அப்படின்ற மாயையிலிருந்து அவங்க வெளியில் வரும் பொழுது தான் அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து அவங்க திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு சில மனிதர்கள் தாங்க தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத உணர்றதே இல்லை. தாங்க மிகவும் சரியானவங்க, சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல தவறான செயல்களை எந்தவித மனசாட்சி உறுத்தலும் இல்லாமல் பல மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதற்கான காரணம், தாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாயையிலிருந்து அவங்க முதல்ல வெளியில வந்து தங்களை பற்றி யோசிக்கும் பொழுதுதான் தங்கள் செய்கிற அந்த தவறு அவங்களுக்கு தெரிய வரும். நம சிவாய.